கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். வாழ்த்துக்கள் செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை பார்ப்போம். சினிமாவில் ஒரு நடிகரின் நெடும் பயணம் என்பது சவாலானது. இந்த சவாலை சாதனையாக மாற்றவங்க தான் சூப்பர் ஸ்டாராக ஆகுறாங்க. இப்போ நான் யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள், சமூகம், குடும்பம் சார்ந்த கதைகளில் நடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் தனி மனிதரின் உயர்வு, உழைப்பு, ஒழுக்கம் போன்றவற்றை வலியுறுத்தும் படங்களையும் நடிச்சிட்டு வராரு. சினிமா பயணத்தின் சிறப்புகள் நிறைய உங்களுக்கே தெரியும். அதில் சிலவற்றை தான் நான் சொல்லியிருக்கேன். ரஜினிகாந்தின் சினிமா பயணத்தை பாராட்டி மத்திய அரசு பத்ம விபூஷன் விருதை வழங்கி பெருமைப்படுத்தியிருக்காங்க. ரஜினிகாந்த் மேலும் பல விருதுகள் பெற வாழ்த்துவோம். யோக்கியன் வரா சொம்ப எடுத்து உள்ளவை. கிராமத்தில் அன்றாடம் பயன்படுத்துகிற சில வழக்கு சொற்களை இந்த மாதிரி சினிமாவாக எடுத்து நகைச்சுவையை கூட்டுறாங்க. கடந்த வாரம் வெளிவந்த இந்த படத்துடைய மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். வணக்கம், செந்தில்குமார் பேசுகிறேன். யோகிய வரா சொம்ப தூக்கி உள்ளவை அப்படிங்கிற படத்தோட ப்ரொடியூசர் பேசுகிறேன். இந்த படம் கிராமத்து சப்ஜெக்ட். 2 கிராமங்கள் நடக்கிற காதல் கதையும் அதில் நடக்கிற காமெடியும் வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் சொல்லியிருக்கோம். யோகியம் வரா சொம்ப தூக்கி உள்ள படத்தோட கேமராமேன் வெண்ணிலா சரவணா நான் பேசுகிறேன். இந்த படத்தில் சாம்ராஜ் சார் டைரக்ஷன் பண்ணிக்கிறது தான் முதல் படம். இந்த படத்தோட கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. 2 கிராமத்தில் இருக்கிற ஈகோ நாட்டாமல் அது மாட்டி தைக்கிற 2 காதலர்கள், இந்த காதலர்கள் எப்படி சேர்த்து வருதுக்கா சிங்கமொழி சாரம், தென்னவன் சாரம் எப்படி போராடுறாங்க. இந்த படம் பெரிய வெற்றி படமாக நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிங்க. நன்றி. கலைஞர் டிவி நேயர்களுக்கு முதற்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த யோகியம் வரா சொம்ப தூக்கி உள்ளவை என்ற படத்தோட ஃபைட் மாஸ்டர் த்ரில்லர் முகேஷ்னு. இந்த படம் பார்த்திங்கன்னா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப காமெடியாகவும் நீட்டபுளாகவும் வந்திருக்கு. இந்த படத்தில் பணிபுரிஞ்ச நம்ம ஹீரோ விஜயராஜாவும் இருக்கட்டும், நம்ம கேமராமேன் சார் சரவணன் சாராக இருக்கட்டும், இணை இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அருமையான டீமு. ஹாய் கலைஞர் டிவி வியூவர்ஸ், என் பேர் விஜயராஜ். யோகியம் வரா செம்பத்துக்கு வேலை படத்தோட ஹீரோ நான். படத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கமொழி சார் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் கதையும் சரி ஒரு லைவான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணோம். படத்தில் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணோம், ஹோம் ஒர்க் ரொம்ப பண்ணி தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். 5 சாங்குமே டிஃப்ரெண்ட்டாக ஜோனராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப நல்லா அவுட்புட் வந்திருக்கு. யோகியம் வரான்னு செம்பத்தூக்கி உள்ள படத்துடைய ப்ரொடியூசர் 5 பேரில் நானும் ஒருத்தன். இந்த படத்தை பொறுத்தளவு நீ பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கவங்க போகும்போது ஏதோ சிட்டிலேருந்து போகிற மாதிரி தெரியும். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு கதையெல்லாம். என் பேர் சுவாமி ராஜா. யோகியம் வரான் செம்பத்தூக்கி உள்ளவை இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் கம் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். வில்லேஜில் நடக்கிற புதுவிதமான ஒரு கதை, அதில் புதுவிதமான காமெடி, அதுக்குள்ளே ஒரு துஷ்டு, அருமையான ஒரு 2 மணி நேரம் 6 நிமிஷம் என்டர்டெயின்மெண்ட். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நான் இசையமைப்பாளர் ஆதிசுத்ரியன். இன்று நான் இசையமைப்பித்த யோக்கியம் வரான் சொம்ப தூக்கி படத்தினுடைய காட்சி நாள். மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். இந்த படத்தில் மொத்தம் 6 பாடல்கள், 5 பாடல்களுடன் படத்திலும் ஒரு பாடல் டைட்டிலும் இருக்குது. என் பேர் பிரியா மேனன். யோக்கியன் வரா சொம்ப தூக்கி உள்ளவை இந்த படத்தோட ஹீரோயினி நான். யோக்கியன் வரா அப்படி சொம்ப தூக்கி உள்ளவை சொன்னாலே காமெடியாக இருக்கு. யாருன்னா என்கிட்ட யோக்கியன் உங்கள் படம் பேர் என்னம்மா நீ நடிச்சிருக்கேன், என்ன படம் பேர் கேட்பாங்க. யோக்கியன் வரா சொம்ப தூக்கி உள்ளவை சொன்ன உடனே எல்லாரும் சிரிப்பாங்க. ஐயோ படம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்வாங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். மாஸ்டர் இப்போ ஹீரோவா நடிச்சு இயக்க போகும் திரைப்படம் சாவடி. இந்த படத்துடைய பூஜையில் சினிமா பிளபரங்கள் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பூஜையில் உங்கள் கூட இருக்கிறது. இந்த படம் வந்து முழுக்க ஒரு ஸ்ட்ரீட் ரேஸு. நம்மலாம் டிராஃபிக்கில் ஒரு 2 வண்டி போவோம்ல, அந்த வண்டி ஏன் போகுது, எதுக்கு போகுது, ஏன் இது மாதிரி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க,
அது இல்லாமல் பெற்றவங்க, அதாவது இந்த பசங்களுக்கு வண்டியை வாங்கி கொடுத்துட்டு அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெற்றவங்க கஷ்டம், இதெல்லாம் நம்ம காவல்துறை அவங்க எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க இதெல்லாம் தடுக்கிறதுக்கு. இது கண்டிப்பாக இந்த வருஷம் முழுக்க முழுக்க என்டர்டெய்னிங்காக இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக பாருங்கள். ஹாய், கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் சேவிலர் ராஜா, கேமராமேன், இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். ஸோ சாவடின்றது ஆக்சுவலாக வந்து இது வந்து லோக்கல் பைக் ரேசர், அதாவது இல்லீகலாக பைக் ரேஸ் பண்ணுவாங்க. அந்த பசங்களோட வாழ்க்கை முறையும் யதார்த்தமாக ரொம்ப தத்துவமாக அழகாக படம் பிடிக்கிறதுக்காக அதில் ப்ளஸ் கடைசியில் ஒரு மெசேஜ், அதாவது ஆடியன்ஸுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியும் கமர்ஷியலாக நல்லா பண்ணியிருக்கோம். லிப்பி கிராப்ஸ் இது வந்து எங்களோட 3வது ப்ரொடக்ஷன். ஆல்ரெடி 2 ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு. இது ப்ரொடக்ஷன் நம்பர் 3. 2 ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் முடிஞ்சு ஆர்ஆர் போயிட்டுருக்கு. இது 3வது ப்ரொடக்ஷன். இது ஸ்ரீதர் மாஸ்டர் ஹீரோ பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணுறாரு. இது எல்லாம் ஒரு பைக் ரேசிங்கோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். கதை கேட்டோன்னு பிடிச்சி போயிட்டு சரி மாஸ்டர் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இது கதை நல்லா வரும், நல்லா பண்ணுவார். சாங்ஸ்லாம் கேட்டோம், சூப்பராக இருக்குது. பிரவீன் பண்ணியிருக்காரு, ஏர்டெல் சூப்பர் சிங் பிரவீன். ஸோ எல்லாமே டீம் ஒர்க்காக அது பண்ணுறோம். இது நல்லபடியாக வரும். ஆல் தி பெஸ்ட், ஜெயிக்கும். Myself Shilpa Manjunath and I'm from Bangalore. So movie Savadi, I think it will be a very important movie in my life because in the industry like Tamil or in the movie industry, this is mainly male oriented industry. In that, getting a character which is equal to the hero or it is a something boyish character is very important for a heroine like me. So I think this is my privilege to get to be a part of Savadi movie. மணிகண்டன் இயக்கத்தில் பல விருதுகள் பெற்று எல்லோராலும் பாராட்டு பெற்ற திரைப்படம் காக்கா முட்டை. இந்த படத்தை தனுஷ் தயாரிச்சிருந்தாரு. தனுஷ் அவ்வப்போது கமர்ஷியல் படங்கள் மட்டும் இல்லாமல் இது போன்ற விருதுகளுக்கான படங்களையும் தயாரிக்கிறாரு. தனுஷ் இப்போ சமுத்திரக்கனி நடித்து இயக்கியிருக்கும் அப்பா என்ற திரைப்படத்தை வெளியிட போறாரு. இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழா இசையமைப்பாளராக அறிமுகமான முதல் படத்திலேயே இந்த பாடலுக்கு நடிகர்களோட இணைந்து டான்ஸ் ஆடியிருந்தாரு. அப்பதான் தெரிஞ்சது இவருக்கு நடிப்பு மேலேயும் ஆர்வம் இருக்குன்னு. கேவி ஆனந்த் இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்கும் படத்துல ஹிப்ஹாப் தமிழா இசையமைப்பாளராக இருக்கிறது மட்டும் இல்லாம நடிக்கவும் செய்ய போறாரு. கேவி ஆனந்தும் ஹிப்ஹாப் தமிழாவும் இணையும் முதல் படம் இது. புதிய கதை களத்தோடு களம் கண்டிருக்கும் புதிய படைப்பாளிகளின் படம் களம். ராபர்ட் ராஜ் இயக்கத்தில் விரைவில் வெளிவர இருக்கும் களம் படத்தின் மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். Hi everyone, இது Pooja. My character, I'm an artist in the film, so I draw and paint and all that. அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த படத்தில் பேய் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தான் கெஸ் பண்ணணும், பேய் இருக்கா இல்லையா. இந்த because the genre is definitely horror, but what you see in that could be different. So I hope you enjoy this film. வணக்கம், நான் பாடலாசிரியர் பார்வதி. ஏற்கனவே சில பாடல்கள் எழுதி வெளியாகி இருக்கு. நல்ல ஹிட் பாடல்கள் தான் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஜில்லா திரைப்படத்தில் வெரசா புகையிலே, திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்தில் கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன், இந்த மாதிரி பாடல்கள் எழுதியிருக்கேன். அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டு இந்த களம் திரைப்படத்துக்காக புது அப்படின்னு தொடங்குற ஒரு பாடல் எழுதியிருக்கேன். கொஞ்சம் ஒரு மிரட்டலான துணியில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். வணக்கம், என் பேர் அம்சத். இன்றைக்கி வந்து களம் படத்தோட இட்ஸ் அ ப்ரெஸ் மீட் டுடே. ஏப்ரல் 29 படம் ரிலீஸ் ஆக போகுது. எஸ்கேப் ஆர்டிஸ்ட் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இது வந்து வல்லினம் மாயா அதுக்கப்புறம் நான் பண்ணுற அடுத்த படம். ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் இதுவும் வந்து ஒரு ஹாரர் படம். ஸோ இது வந்து இப்போது அந்த பேய்களின் சீசன் அப்படிங்கிற மாதிரி இது எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ ஏப்ரல் 29 இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். வணக்கம், என் பேர் ஸ்ரீனிவாஸ். நான் கலன்ற படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் பற்றி கேட்டிங்கன்னா படம் வந்து ஒரு 90% ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற படம், ஒரு 10% வெளில நடக்கும்.
படம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குமான்னு கேட்டால் தெரியல. பட் என்ன இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஜானருக்கு ஒரு லாஜிக் இருக்கும். ஒரு வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. கலைஞர் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் லக்ஷ்மி பிரியா. களம் அப்படிங்கிற படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆன்சாம்பிள் காஸ்ட்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு கேரக்டருக்கும் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதாவது இங்கே கேரக்டர்ஸ்னு மட்டும் கிடையாது. இந்த படமோட ஜானர் நான் அவங்க வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஒரு லெட்ஸே ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் நாங்கள் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அது மாதிரி இந்த படத்தில் ஒரு வீட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம் கலைஞர் டிவிக்கு. என் பேர் ராபர்ட் ராஜ். இந்த படத்தோட டைரக்டர். களம் அருண் மூவிஸோட ப்ரொடக்ஷன். பிகே சந்தன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை எஸ்கே ஆர்டிஸ்ட் மதன் சார் ரிலீஸ் பண்ணுறாரு. நானும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா நிறைய ஹாரர் மூவி வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 படங்கள் தான் நம்மளே சொல்லுவோம் நல்லா இருக்குன்னா. டெஃபினட்டாக களம் படம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் ப்ளே, டிஃப்ரெண்ட் மேக்கிங் தான். இது என்னோட 3வது படம். இந்த படம் வந்து டைரக்டர் இப்போ கதையாசிரியர் கதை சொல்லும்போது பேய் படம், ஹாரர் படம், நான் சொன்னேன் வாரத்தில் 3 பேய் படம் வருது, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லை நீங்கள் கதை பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், கதை நல்லா இருந்தால் படம் பண்ணுங்கள். அவர் சொன்ன மாதிரி படம் ரொம்ப நல்லா அருமையாக முடித்து கொடுத்தாங்க. தேட்டரில் வந்து படம் பார்த்து எங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நேயர்களாக உங்களோட பொறுப்பு. வணக்கம், நான் பிரகாஷ் நிக்கி பேசுகிறேன். களம் வந்து என்னோட 2வது மூவி. ஃபஸ்ட் மூவி வந்து ரௌத்ரம். இந்த களத்தில் வந்து ஒவ்வொரு சாங்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டான வேல வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதோட லிரிக்ஸ் வந்து கபிலன் வைரமுத்து எழுதியிருக்காரு. லிரிக்ஸை பற்றி சொல்ல போச்சுன்னா ஒவ்வொரு சாங்ஸும் வந்து ரொம்ப ரசித்து எழுதியிருக்காரு எங்கள் கவிஞர். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெவ்வேறு விதமான கெட்டப்பில், வெவ்வேறு விதமான கதாபாத்திரத்தில் வித்தியாசத்தின் எல்லையிலிருந்து நடிக்கும் நடிகர் விக்ரம். புது முயற்சியா இப்போ சில படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. அரிமா நம்பி படத்தின் இயக்குனர் ஆனந்த் சங்கர் இப்போ இயக்கிட்டு இருக்கிற திரைப்படம் இருமுகம். இந்த படத்துல விக்ரம் ஹீரோவா நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தின் ஒருமுக படப்பிடிப்பு முடிஞ்சது. அதனுடைய டீசரை விரைவில் வெளியிட போறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்தின் இன்னொரு முக படப்பிடிப்பும் முடிச்சுட்டு அதனுடைய டீசரையும் வெளியிட போறாங்களாம். சிவராம் பாடல்களுக்கு இசையமைக்க பிரகாஷ் அலெக்ஸ் பின்னணி இசையை அமைச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கியிருக்காரு நவாஸ் சுலைமான். மானசி யாரு, அவள் குணம் என்னன்றத இப்போ பார்க்கலாம். தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் திண்டுக்கல் சாமிநாதன். நான் வந்து இந்த மானசிங்கிற படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை எழுதி இந்த பாடலாசிரியராக அந்த படத்துக்கு நான் பணியாற்றிருக்கேன். இருவி சீரான்னு ஒரு அண்ணன் அந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க மானசி படத்தில். அவங்க வந்து நான் இந்த படத்தினுடைய இயக்குனர் நவாஸ் சார் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க நவாஸ் சாரோட நல்ல உள்ளம் என்னை வந்து இந்த படத்தில் ஒரு பாடலாசிரியராக பணியாற்றக்கூடிய, பாடல்களை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. இது 100% கமர்ஷியல் மூவி தான். இது கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படம் சக்ஸஸ். அந்த போஸ்டர் பார்க்கும்போதே நான் வெளியே போஸ்டர் பார்க்கும்போது சொல்லிட்டேன், நிச்சயமாக அந்த படம் நல்ல படமாக இருக்கும், நல்ல சக்ஸஸாக இருக்கும்னு. இதில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியனும் திறமசாலியாக இருக்க போய் தான் இந்த அளவு ஒரு அழகான ஒரு பேனரை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒருத்தர் மட்டும் வேலை செய்ய இதில் சினிமா உலகம் வந்து அத்தனை டெக்னீஷியனும் ஒரே ஒரு மனசா வேலை செஞ்சால் மட்டும்தான் படங்கள் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அஜித்தின் 57வது திரைப்படத்தை மீண்டும் சிறுத்தை சிவா இயக்க அஜித்துக்கு ஜோடியா நயன்தாராவும் அனுஷ்காவும் நடிக்கிறாங்க. இந்த படத்தை சத்யஜோதி தியாகராஜன் தயாரிக்கிறாருன்ற இந்த செய்தியை ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாரம் செய்தி என்னன்னா,
அஜித்தின் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி இந்த படத்துடைய பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. ஜூன் 7ஆம் தேதி இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தொடங்குறாங்க. புதியவர்கள் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் என்னமா கதை விடுறாங்க. இவங்க சொல்லி இருக்கும் கதை ரசிகர்களை எந்த அளவுக்கு சென்று அடைஞ்சிருக்குன்றத படம் ரிலீஸ் ஆன பிறகு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். என் பேர் அருவி. என்னம்மா கதை விடுறாங்க திரைப்படத்துலேருந்து இன்றைக்கி ஆடியோ ரிலீஸு. இந்த படத்தில் வந்து 5 சாங். இசை வந்து ரவி, டைரக்டர் வந்து பிரஞ்சிஸ், டான்ஸ் மாஸ்டர் அக்ஷய் ஆனந்த். இல்லை 5 பாட்டில் இன்றைக்கி 2 குத்து பாட்டு இருக்குது, 2 மெலோடி பாட்டு இருக்குது. எல்லாம் படத்தில் ரவி மரியா, சாம்ஸு, ஜீவன்குமார், அம்பிகா மேடம், சீதா மேடம், செந்தில், மதன் பாபு எல்லாம் ஆக்கி நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஆடியோ ரிலீஸு நன்றிமாக இருக்கும். என் பேர் சிவபாஸ்கர். நான் தான் இந்த படத்துக்கு கேமராமேன். இந்த படம் வந்து 3 லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு நம்ம ப்ரொடியூசர் ரொம்ப நமக்கு ஹெல்ப்பாக இருந்தார் அருவி சார். சிறப்பாக வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ആദരവ്. എൻ്റെ പേര് ഷാലു. ഞാൻ കേരളത്തിൽ നിന്ന് വന്നിരിക്ക്. இந்த படத்தில் ഞാൻ വ്യത്യസ്തമായ ഒരു ക്യാരക്ടർ ചെയ്തിട്ടിருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நீங்கள் எல்லாரும் பார்த்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் அக்ஷயான் டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறோம். நம்ம என்னம்மா கதை விடுறாங்க ஆடியோ ரிலீஸில் இருக்கோம். இந்த படத்தில் நான் 5 சாங் பண்ணியிருக்கேன். 5 டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்திருக்கு. அதில் ஒரு சாங் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. அதில் அந்த சாங் வந்து ப்ரொமோ சாங்கு. ஒரு 35 ஆர்டிஸ்ட் அதில் பண்ணியிருக்காங்க. 35 ஆர்டிஸ்ட்டும் வந்து எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்காங்க சாங்கு. இப்போ நாங்கள் அதையும் ரிலீஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து எங்களை அட்வைஸ் பண்ணோம். தேங்க்யூ. கலைஞர் டிவி ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் தான் என்னம்மா கதை விடுறானுங்க படத்தோட டைரக்டர் பி. ஃப்ரான்சிஸ் ராஜ். தமிழ் சினிமாவில் பேய் படங்களை பற்றி எவ்வளவோ படங்கள் வந்திருக்கோம். புதுசாக ஒன்று பண்ணணும்னு நினச்சோம். ஒட்டுமொத்த டீமும் அதுக்காக கஷ்டப்பட்டோம். ஒரு புது விஷயத்தை சொல்லியிருக்கோம். இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஸ்பிரிட்டை நேசிக்கணும், ஸ்பிரிட்டை வந்து பார்க்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு என்னடா எல்லாரையும் மாதிரி இவர் கதை விட்டுக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தோணும். நான் அதனால தான் டைட்டிலே வச்சுருக்கேன், என்னம்மா கதை விடுறானுங்கன்ட்டு. கண்டிப்பாக படம் பாருங்கள், நிச்சயம் அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். சிவபிரதீப், சுனுலக்ஷ்மி நடிக்க தமிழில் சில படங்களை இயக்கியிருக்கும் தளபதி ராஜ் இயக்கியிருக்கிற திரைப்படம் பேரழகி. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சினிமா பிரபலங்கள் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. ஹாய் கலைஞர் டிவி வியூவர்ஸ், நான் சிவபிரதீப் இந்த படத்தோட ஹீரோ பேசுகிறேன். இன்றைக்கி இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனை தான் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் டைரக்டர் பிரபு சலமன் சார் நடிச்சிருக்காரு. அவர் மாதிரி ஒரு பெரிய ஆள் கூட ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கிறத ரொம்ப பெருமையாகவும் கௌரவமாகவும் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய பேர் சுனுலக்ஷ்மி. இன்றைக்கி வந்து பேரழகி என்ன மூவியோட ஒரு ரிலீஸ் நடந்துட்டு இருக்காங்க. ஐம் த ஹீரோயின் ஆஃப் இன் திஸ் மூவி. என்னோடய கேரக்டர் எப்படின்னா லைக் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் ஒரு மாடர்ன் கேரக்டர் தான் இந்த படத்தில். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படம். ஒரு தவறான மெடிக்கல் ரிப்போர்ட் இன்று எத்தனை பேரின் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது அப்படிங்கிறது தான் இந்த கதையோடைய பேஸ். இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக சொல்லனா மக்கள் படம் பார்க்குறதுக்கு ஆர்வம் காட்டுறதில்ல, தியேட்டருக்கு வர்றதில்லை. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த வகையில் பாதிக்கப்பட்டிருப்போம். அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லாட்டி நம்ம நெருங்கிய உறவினர்கள் சொந்தங்கள் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த படத்துடைய இன்னொரு ஹைலைட் என்னன்னு கேட்டால், இயக்குனர் பிரபு சாலமன் முதலாக இந்த படத்தில் ஒரு திருப்புமுனை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறார். ஸோ இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். வணக்கம், நான் இசையமைப்பாளர் சாணக்கியா பேசுகிறேன். இந்த படத்தில் 4 சாங் வந்திருக்கு. 4 சாங்கும் ஒரு வெரைட்டியாக இருக்கும். ஹரிச்சரன் சார் 3 பாட்டு பாடிருக்காங்க. அண்ட் சைந்தவி டூயட் பாடிருக்காங்க. முகேஷ் கல்பனா ஒரு டூயட் பாடிருக்காங்க. எல்லாமே ரொம்ப சாங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நல்லா ஹில்டாகவும் எனக்கு நம்பிக்கை இருக்குது.
செய்திகள் நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.